ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கடா, அல்லாஹ் தஆலா என்னை கைவிட்டானோ, ஏன் வந்தோன்னு போகணும் என்ற மாதிரி ஃபீலிங் பண்றாங்க, கவலைப்படுறாங்க. அதுக்கு அவனோட மனைவி வந்து நரகத்தை விட்டு காப்பாதற்கான வழிகள் தான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதற்காக அந்த மக்கள் எனக்கு கொடுக்கிற வார்த்தை தெரியுமா? பைத்தியம், மெண்டல் என்ற ஒரு கவலை ஏற்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, நீங்கள் மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் போங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் மதிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் அபூபக்கருடைய வீட்டுக்கு வருகிறார். அபூபக்கரே, ரகசியம் பேச வேண்டும், உங்களுடைய வீட்டுல யாரும் இருக்கிறாங்களா, கொஞ்சம் வெளியே. வயிற்றுல கல்ல கட்டி கொண்டிருக்கிறார்கள், என்ன தாங்க முடியவில்லை. வீட்டில் ஏதாவது உணவு இருக்கிறதான்னு கேட்கிறார்கள். மனைவி சொல்றான், என்னென்ன உணவு இருக்கிறது, தயார்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு வா. ரசூலுல்லாஹ் போய் சொல்றான், வாங்க வீட்டுக்கு. ரசூலுல்லாஹ் சுயநலவாதி கிடையாது. ஆயிஷா நாய் முந்திட்டாங்க, ரசூலுல்லாஹ் அதுல தோத்துட்டாங்க. இன்னொரு நாள் என்ன செய்யறான்னு கேட்டா, ஆயிஷா இங்க வாங்க, இப்ப நம்ம இன்னொரு தடவை ஓடி பார்ப்போம். அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் அது வேற ஒரு நாள். عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து நபிமாருடைய வாழ்க்கை வரலாறுகளும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் தொடர்ந்து நாம் அறிந்து வந்தோம். அந்த அடிப்படையிலே நாம் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில படிப்பினைகள் நாம் குறிப்பிட்ட நேரத்துக்குள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியா கால அந்த சமூகத்துக்கு மத்தியிலே அங்கு நடக்கிற கொடுமைகள், அநியாயங்கள், கொலைகள், கற்பழிப்புகள், பிறந்த குழந்தையை தன் கையினாலே புதைத்து வாழுகிற அந்த சமூகம், இது போன்ற அனைத்து அம்சங்களையும் நபிகள் நாமங்கள் பார்த்துவிட்டு அவர்கள் வளமையாகவே அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி, தியானிப்பதற்காக வேண்டி ஒரு குகையில போய் தஞ்சம் புகுவார்கள். அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நபிகள் நாயகங்களுடைய மனைவி ஹதீஜா அலி அவர்கள் அதுக்கான உணவு வசதிகள், உணவு ஏற்பாடுகள் அனைத்தையுமே ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள். இப்படியே நபிகள் நாயகம் அவர்கள் அந்த வீட்டிலே, அந்த குகையிலே அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிற பொழுது திடீரென ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து இக்ரா, ஓதுங்க என்ற வார்த்தை சொல்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் அவர்கள் மா அன பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது என்ற வார்த்தை சொல்கிறார்கள். மீண்டும் இக்ரா, ஓதுங்க சொல்கிறார்கள். மா அன பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது வார்த்தை சொல்கிறார்கள். மீண்டும் ஓதுமார் சொல்கிறார்கள், எனக்கு ஓத தெரியாது. அப்போது அந்த மலக்கு வந்து சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வசனம் வசனமா ரசூலுல்லாஹ் ஓதுகிறார்கள். ஓதின உடனே ரசூலுல்லாஹ் ஓதி முடிய அந்த மலக்கு உடனடியாக போய்விட்டார். இந்த நபிகள் நாயகம் என்ன நினைக்கிறாங்கண்டா, வந்தாங்க போயிட்டாங்க, அது பெரிய தோட்டத்தில், அவன் சொந்தமான தோட்டத்தில் வந்தாங்க. உடனே வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்கண்டா, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னைய போத்தி விடுங்க போத்தி விடுன்னு சொல்றான். அதுக்கு அவங்களுடைய மனைவி ஹதீஜா அலி அவர்கள் வந்து உடனடியா போர்த்தி விட்டு பேசுறாங்க, என்ன விஷயம், என்ன நடந்தது என்று கேட்கிறான். அதற்கு அவங்க சொல்றாங்க, இப்படித்தான் ஒருவர் வந்தார், ஓதுமாறு சொன்னார்,
நான் சில வசனங்களை ஓதினேன், அதுக்கு பிறகு சென்று விட்டார் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கண்டா, அல்லாஹ் தஆலா என்னை கைவிட்டானோ, ஏன் வந்தோன்னு போகணும் என்ற மாதிரி ஃபீலிங் பண்றாங்க, கவலைப்படுறாங்க. அதுக்கு அவனோட மனைவி வந்து எப்படி ஆறுதல் படுத்துறாங்கன்னு பாருங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? இல்லாத ஆட்களுக்காக உதவி செய்யற மனுஷன், விருந்தாளியை கண்ணியப்படுத்துற மனுஷன், அடுத்த ஆட்களுக்கு அந்த நீங்க உழைக்கிற மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதரை அல்லாஹ் இப்படி கைவிடுவான் என்று ஆறுதல் படுத்துறான். உண்மையில வந்து மனைவி என்ன சொல்லிக்க வேண்டும்? உங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலை, தட்டம் தனியா பேத்து நீங்க என்ன வணங்கணும், என்ன நடந்து நினைக்க தெரியாது என்று ஏதாவது வந்து அந்த மனசு உடையிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு வகையில பேசிருக்கணும். ஆனா அவங்க என்ன பேசுறான்னு கேட்டா, கேட்ட கேள்விக்கு நீங்க ஏன் அப்படி வார்த்தை ஃபீலிங் பண்றீங்க, கவலைப்படுறீங்க? அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். நீங்க யார், எப்படிப்பட்டவர் என்ற நல்ல பண்புகளை எடுத்து கூறி மனசை அப்படியே தெம்புபடுத்துறான். அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறான்னு கேட்டா, வாங்க முன்னே வேதங்களை படித்த கற்றறிந்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்ககிட்ட போவோம், போய்த்து நடந்த சம்பவத்தை சொல்லுவோம், என்னன்னு நம்ம அறிஞ்சு கொள்வோம் என்று அந்த மனைவி கையோட ரசூலை அழைத்து கொண்டு போறான். இது மனைவியிடத்தில் இருக்க வேண்டிய அழகான இலக்கணங்கள். ஒரு கணவனுக்கு பிரச்சனை வருகிற பொழுது, சிக்கல் வருகிற பொழுது, அந்த சிக்கலை மேலும் மெருகூட்டுற வகையில மனைவி இருந்துடக்கூடாது. அது சிக்கலை குறைக்கிற வகையில, ஒத்தாசை வழங்குற வகையில, அந்த மனசை புண்படுத்துற மனசை வந்து இல்லாமக்கிற வகையில் நடந்து கொள்ளணும். அது நடந்து கொள்றான். அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு கேட்டா, வரக்கா பின் நௌஃபல் அவங்களோட சாச்சாட மகன், யார கதிஜா ரலியோட சாச்சாட மகன், அவங்களோட போய் நடந்த தகவலை சொல்றான். அதுக்கு சொல்றாரு, நீங்க சொன்ன தகவலை வச்சு பார்த்தா மூசா நபிக்கு வந்த நாமூஸ் ஜிப்ரீல் அவர் தான் வந்திருக்கிறாரு. ஆனா வந்து நீங்க நபியாக தேர்வு செய்ய போறீங்க, ஆனா உங்களுக்கு இன்னென்ன எதிர்ப்புகள் வரும், உங்களை அந்த சமூகம் விரட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். அவர் எப்படி முன்னே வேதங்கள் படிச்சிருக்கிறார், படிச்சு தகவலை வச்சு தகவலை சொல்றாரு. சரி, அப்படி வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு வசனம் திறக்கிறான். எப்படி வசனம் இருக்கு? யா அய்யுஹல் முஸம்மில், போர்வையால் போர்த்திருப்பவரே, கும் எழுமுங்க, ஃபஅந்திர் மக்களுக்கு போய் ஏதாவது எச்சரிக்கை செய்யுங்க அல்லாஹ் சொல்றான். இவன் ஏற்கனவே ஜம்மிலுன்னு என்னை போத்துங்க சொன்னாங்க தானே, அதை மையப்படுத்தி சூறா இருக்கிறான். முஸம்மில், போர்வையால் போர்த்திருப்பவரே, நீங்க எழுப்பி மக்களுக்கு போய் எச்சரிக்கை செய்யுங்க. இதுதான் முதலாவது அல்லாஹ்வுடைய வஹியின் அந்த எச்சரிக்கை செய்வதற்கு, தாவா செய்வதற்குமான அடிப்படையான ஒரு செய்தி. உடனே நபிகள் நாயகம் அவர்கள் வந்து சஃபா மலை, அந்த மலையில ஏறி மக்கள் எல்லாம் அழைக்கிறான், குடும்பம் சமூகம் எல்லாரும் அழைக்கிறான். அந்த மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஏதாவது முக்கியமான தகவல் சொல்வதா இருந்தா ஒரு மலையடி மேல ஏறி தகவல் சொன்னா அது எல்லாருமே கூர்ந்து கவனிப்பதற்கான வருவாங்க. இன்னமும் முக்கியமான தகவல், ஏன்னா ஸ்பீக்கர்ல அங்க வசதி வாய்ப்பு இல்லை தானே, அதுக்கேற்றமா அன்றைய மக்களிடத்துல இருந்தீங்க. அப்ப வந்து மலையடிக்கு மேல ஏறி ஒரு தகவலை சொல்ல போறாங்க. உடனே ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் சாச்சா எல்லாருமே அந்த மக்கள் வந்து ஒன்று திரள்றாங்க. ஒன்று திரள்ற நேரத்துல இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, முதலாவது கேட்கிறாங்க, மக்களே உங்கள்கிட்ட ஒரு செய்தி நான் சொல்ல போகிறேன், ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வர போது சொன்னா நீ நம்புவீங்களான்னு கேட்கிறான். மக்கள் உள்ளத்தை பார்க்கிறான். எல்லாருமே சொல்றாங்க, நீங்க அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக், உண்மையாளர், உங்களோட வாயிலிருந்து பொய் வந்தது கிடையாது, யாரையும் ஏமாத்தினது கிடையாது, நம்பிக்கை துரோகம் செய்தது கிடையாது, அப்படிப்பட்ட சிறந்த ஒரு மனிதர் சொல்லுகிற கருத்தை நாங்க வந்து புறக்கணிப்போமா? அப்படி சொல்றாங்க. அப்பதான் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், என்னையும் உங்களையும் படைத்த ஒரு இறைவனை வணங்குகின்ற அந்த ஏகத்துவ கொள்கை அந்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள். சொல்லுகிற பொழுதுதான் எதிர்ப்புகள் ஸ்டார்ட் ஆகுது. எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அபூ லஹப், தப்பல்லக்கையா முஹம்மத், முகமது உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காக வேண்டிய நீ எங்களை ஒன்று சேர்த்தா, ஒன்றுபடுத்தினா, ஒன்று கூப்பிட்டாய், எதுக்கு கூப்பிடுறாங்க எதுவும் தெரியல தானே, தெரிஞ்சா வந்திருக்க மாட்டாங்க அபூ லஹப்லாம், இதுக்காண்டிய கூப்பிட்டா
நாசமாகட்டும் என்று மண்ணெல்லி வீசுறான். அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா வஹியை திரும்ப இறக்கிறான். அபூலஹபுடைய இரு கரங்கள் நாசமாகட்டும். சயஸ்லா நார ராத்தல் ஹபி வம்ராத்து ஹம்மாலத்துல் ஹதப், விறகு சுமக்கிற அந்த மனைவியும் அபூலஹபுடைய மனைவியும் அபூலஹப் நரகம் நுழைவாள் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிட்டான். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியில, அது எப்படிப்பட்ட சமூகம், கரடு முரடான சமூகம், சிலை வணக்கத்தில் ஊறி திளைத்த சமூகம், மூட நம்பிக்கைகள் மௌட்டிய கொள்கையிலும் திளைத்த சமூகம், அந்த சமூகத்துக்கு மத்தியில அல்லாஹ் ஒருவனை வணங்குகின்ற கொள்கை சொல்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. பயங்கரமான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். அதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் ஒவ்வொருத்தரா சந்திச்சு இந்த கொள்கையை சொல்லுகிறார்கள். ஹஜ்ஜிக்கு வருகிற பொழுது எல்லா மக்களும் ஒன்று திரள்வார்கள், அங்க போய் சொல்லுகிறார்கள். சொல்லுகிற பொழுது ஆரம்பத்தில் ஒரு சில நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கையை ஏற்கிறார்கள். ஆனால் ஆரம்பத்தில் யாரெல்லாம் இந்த கொள்கை ஏற்றார்களோ அவர்கள் பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அந்த சமூகம் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த அளவு கஷ்டப்படுகிறார்கள். எந்த அளவு கஷ்டப்பட்டார்கள் என்றால், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவிலே அந்த பள்ளி வாயில போய் தொழுகிறார்கள். தொழுகிற பொழுது அந்த நேரத்தில் அந்த எதிரிகள் குறைஷிய கூட்டத்தை சேர்ந்த பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஃபகதஹு அலா வஹர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முதுகிலே எழும்ப முடியாத அளவுக்கு கூலங்கள், குப்பைகள், அழுக்குகள் அனைத்தையுமே போட்டு விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் எழும்ப முடியாமல் தடுமாறுகிற பொழுது கேள்விப்பட்ட ஃபாத்திமா ரலி அவர்கள் ஃபலம் யர்ஃபா ரஸு, ரசூலுல்லாஹ் தலையை உயர்த்த முடியல, உயர்த்த முடியாமல் இருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட ஃபாத்திமா ரலி அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். வந்து அதை முதுகில் இருந்த அனைத்தையும் அகற்றுகிறார்கள். ரசூலுல்லாஹ் எழும்புகிறார்கள். எழும்புகிற பொழுது கைதட்டி நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி அந்த மக்கள் சிரிக்கிறார்கள். எவ்வளவு கவலையா இருக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள், அண்டை வீட்டார் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள். இந்த அழகான அந்த உபதேசங்களை சொல்லுகிற பொழுது அந்த மக்கள் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? தொழ முடியாத அளவுக்கு அந்த மக்கள் வந்து ரசூலுல்லாஹ்வை நோவினப்படுத்தினார்கள். அதுபோல ரசூலுல்லாஹ் இன்னொரு நாள் காபாவுடைய அந்த பகுதியில் ரசூலுல்லாஹ் நிற்கிற பொழுது உக்பா பின் அபி முஅய்யித் சொல்லக்கூடிய ஒரு கொடிய காஃபிர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சால்வையை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கழுத்துல போட்டு என்ன செய்யறான்னு கேட்டா இருக்குகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் பிதுங்குகிற அளவுக்கு கழுத்திலே போட்டு இருக்குகிறான். இதை அபூபக்கர் அலி பார்த்து விடுகிறார்கள். ஓடி வந்து தள்ளி விடுகிறார்கள். தள்ளி விட்டு சொல்லுகிறார்கள், அத்தக்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன காரணத்துக்காக இந்த மனிதரை நீங்க கொல்ல பார்க்கிறீங்களான்னு கேட்கிறார். என்ன சொன்னார்? இவர் என்ன செய்த தப்பு என்ன? அல்லாஹ் ஒருவனைத்தானே வணங்க சொன்னார், அதற்காக நீங்க கொல்ல பார்க்கிறீங்களா, அநியாயம் செய்றீங்களா என்று அந்த அபூபக்கர் அலி அவர்கள் அதை தடுத்து நிறுத்துகிற ஒரு நிலையை பார்க்கிறோம் என்றால், இந்த நபி இந்த மார்க்கத்துக்காக, இந்த இஸ்லாத்துக்காக எவ்வளவு துன்பங்களையும் கஷ்டங்களையும் பட்டு வைக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, நபிகள் அவர்கள் அந்த மக்கள் வந்து எங்க போனாலும், எந்த வீதியோரங்கள் சென்றாலும் கூட இந்த பைத்தியம் வருது, இந்த சூனியக்காரமான என்ற வார்த்தைகள் சொல்லி உளரீதியா பாதிப்பை ஏற்படுத்துவார்கள். ஒரு பைத்தியம் என்ற வார்த்தை என்பது தாங்க முடியாத வார்த்தை. நான் மக்களுக்கு நல்லதைத்தானே சொல்கிறேன், சுவர்க்கத்தை தானே வழிகாட்டுகிறேன், நரகத்தை விட்டு காப்பாதற்கான வழிகளை தான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதற்காக அந்த மக்கள் எனக்கு கொடுக்கிற வார்த்தை தெரியுமா? பைத்தியம், மெண்டல் என்ற ஒரு கவலை ஏற்படுத்துகிற அந்த வார்த்தைகளை அந்த மக்கள் சொன்ன பொழுது
நபிகள் நாயகம் அவர்கள் அதையெல்லாம் சுமந்து கொண்டுதான், ஏச்சி பேச்சுகளை சுமந்து கொண்டுதான் ரசூல் அந்த பிரச்சாரங்களை மெதுமெதுவாக மக்கள் மனத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். தாருல் அர்க்கம் சொல்லக்கூடிய ஒரு வீடு, அந்த வீட்டில மக்கா விட்டு தொலைதூரமான ஒரு பகுதி, அந்த வீட்டை தேர்வு செய்து அதிலே அந்த கிடைக்கிற வகை, ஒவ்வொரு நாளும் இறங்குற வகையை மையப்படுத்தி அந்த ஒவ்வொரு சஹாபாக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகிற பொழுது அவர்களுக்கு இந்த மார்க்கத்தையும் இந்த இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கொஞ்சம் போங்க, இப்ப கடுமையான கட்டமா இருக்கிறது, தூர பகுதியிலிருந்து வருவார்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக, அவர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புவார்கள், நீங்க கொஞ்சம் பெய்த்து, இப்போது கடுமையான கஷ்டமான ஒரு நிலைமை, வெளிப்படையா இஸ்லாத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமை, நீங்க போயிட்டு கேள்விப்படுவீங்க, மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து விட்டு அப்பனை வந்து சேர்ந்து கொள்ளுங்க சொல்ற அளவுக்கு, முஸ்லிம் என்ற பெயரை உச்சரிக்க முடியாத அளவு அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், போங்க, நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். ஏன் அப்படி சொல்றாங்க? ஆரம்ப கட்டம். இவர் இந்த மார்க்கத்தை கேட்டு இஸ்லாத்தை கேட்டு விளங்கிட்டு காபத்துல்லா போய் ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான கொள்கையை எடுத்து சொல்லி விடுகிறார். அடிக்கிறார்கள், மூச்சு திணறுகிற அளவுக்கு அடிக்கிறார்கள். அங்குள்ள மக்கள் இவரை அடிக்கிற மக்களை தடுத்து தண்டிக்காங்க, அடிக்காங்க. நாங்க வியாபாரம் சம்பந்தமா போகிற பொழுது அவங்களோட ஊரை கடந்து செல்ல வேண்டிய ஒரு பிரச்சனை வந்துடும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆரம்ப கட்டம், பயங்கரமான கட்டம். அந்த கட்டத்தில தான் இந்த மாதிரி ஒரு தாவா பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதுக்கு பிறகு மக்காவிலே வாழ முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிற பொழுது ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. அதற்கு முன்னர் ரசூலுல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, ஹபஷா, கொஞ்சம் கொஞ்சமா சஹாபாக்கள் இங்க வாழ முடியாது, அடி உதைகள் வெட்டுகள் துன்புறுத்தல்கள், எந்த அளவுக்கு துன்புறுத்தல், ஹப்பாப் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு கொடுக்கிற தண்டனை தெரியுமா? இரும்பு கங்கிகளால் உருக்கின உடம்பிலே ஊத்துகிறார்கள், நான் மயக்கமுட்டு விழுகிறேன், என்னால் தாங்க முடியல, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்க மாட்டீங்களா என்று கேட்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், பிலாலே, ஹப்பாபே, நீங்க வந்து பொறுமையாறீங்க, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூகம் எப்படி சோதிக்கப்பட்டார்கள் தெரியுமா? குழிகளை தோண்டப்பட்டு இரும்பு சீப்பினால் நெருப்பிலே பழுக்க காய்ச்சி உடம்பிலே கோதி கோதி எடுக்கிற பொழுது எலும்பு கூடு பிந்திய நிலையிலே தான் விட்டு சென்றார்கள். அந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள். எனவே சோதனைகள் வரும், பொறுமையாக இருங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த சஹாபாக்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அதுபோன்று யாசருடைய குடும்பம் கண் முன்னே அநியாயத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். கொதிக்கிற தண்ணீர கொதிக்க தண்ணீர அந்த தலையை அமுக்குகிறார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்து விட்டு சொல்ல வார்த்தை தெரியுமா? இஸ்பிரு யா ஆல யாசிர், யாசருடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள், ஃபைன்ன மௌஇதுக்கும் வல் ஜன்னah, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம், பொறுமையாக இருங்கள் சொல்லுகிற அளவுக்கு. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில் அநியாயங்கள், அட்டூழியங்கள் கண்ணால் பார்த்து பொறுமை இழக்காத அளவுக்கு வார்த்தையால் மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது. பொறுமையாரிங்க, சுவர்க்கம் கிடைக்கும், சுவர்க்கம் கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சுமந்து இந்த ஏகத்துவ இந்த கொள்கையை சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நீங்க கொஞ்சம் ஹபஷாவுக்கு போங்க. ஏன் தெரியுமா? அங்கே மன்னன் இருக்கிறான், நஜ்ஜாஸ் மன்னன். அவர் சிறந்த மனிதர், உங்களுக்கு அடைக்கலம் தருவார், உங்களுக்கான உதவிக்கரம் நீட்டுவார் என்று முதல் ஹிஜ்ரத் பயணத்தை ஹபஷாவுக்கு சில சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் போகவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரைக்கும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அபூபக்கர் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுக்கு நானும் ஹிஜ்ரத் பயணம் போக வேண்டும், பொறுமையாதீங்க, கொஞ்சம் பொறுமையாதீங்க என்ற ரசூல் அபூபக்கரோடு தான் ஹிஜ்ரத் பயணம் போக விரும்புகிறார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, நீங்கள் மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் போங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் மதிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் அபூபக்கருடைய வீட்டுக்கு வருகிறார்கள்.
அபூபக்கரே, ரகசியம் பேச வேண்டும், உங்களுடைய வீட்டுல யாரும் இருக்கிறாங்களா, கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க. அல்லாஹ்வின் தூதரை, வீட்டுல யாரும் இல்லை, ஆயிஷாவும் அஸ்மாவும் தான் இருக்கிறாங்க, சொல்லுங்க விஷயத்தை. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது, நாங்கள் புறப்படுகிற நேரம் வந்து விட்டது. அப்ப அபூபக்கர் சொல்கிறார், நான் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்வதற்கான ஏற்கனவே நான் எல்லா ஏற்பாடுகளும் செய்து வைத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஒட்டகம், எனக்கு ஒரு ஒட்டகம் என்று தயார்படுத்தியிருக்கிறேன், புறப்படுவோம். அந்த நேரத்தில் அபூபக்கர்கிட்ட அடிமையாக இருந்த ஒருவரிடத்தில் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் அலி அவர்கள், இப்ப நீங்க என்ன செய்வது, இந்த இடத்துல நாங்கள் இருப்போம், தங்குவோம். நீங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு வார நேரத்திலே அப்படி அந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும், எங்களுக்கான உணவுகளை தந்துவிட்டு பால் கறந்து விட்டு தர வேண்டும் என்ற முன்கூட்டி ஏற்பாடுகளை அபூபக்கர் செய்து விடுகிறார். ஆனால் ரசூலுல்லாஹ் மக்கா விட்டு மதீனாவுக்கு புறப்படுகிற தகவல் வெளியே கசிந்து விடுகிறது. இப்போது பேரும் பேசுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் சன்மானமாக வழங்கப்படும் என்று தகவல் கொடுக்கப்படுகிறது. மக்கா முழுக்க எல்லா திசைகளிலும் தேடுதல் வேட்டை நடக்கிறது. ரசூலுல்லாஹ் கைது செய்தால் 100 ஒட்டகம் சன்மானம் வழங்கப்படும். 100 ஒட்டகம் என்பது சாதாரண பெருமதி அல்ல. அம்மூலை முடுக்கெல்லாம் தேடுதல் வேட்டை நடக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் மக்களுடைய நடைமாற்றம் இல்லாத வேறொரு திசை பகுதியை நோக்கி ரசூலுல்லாஹ் பயணம் மேற்கொள்கிறார்கள். பயணம் மேற்கொண்டு ஒரு குகையிலே தங்குகிற பொழுது அந்த இடம் வரைக்கும் காபிர்கள் வந்து விடுகிறார்கள். அபூபக்கர் அலி தான் காணுகிறார். அல்லாஹ்வின் தூதரே, எட்டி பார்த்தா விளங்கி விடும், என்ன செய்வது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹு மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா படை இறக்கி ரசூலுல்லாஹ் காப்பாற்றுகிறான். அதன் பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் மக்கா விட்டு மதீனாவுக்கு சென்று விடுகிறார். அன்பான சகோதரர்களே, பல கஷ்டங்களை சுமந்து கொண்டு மதீனாவுக்கு சென்று அந்த சமூகத்துக்கு மத்தியில் ஏகத்துவ கொள்கையை சொல்லி அதற்கு பிறகு பலவிதமான யுத்தங்களை சந்திச்சு, பத்ர் யுத்தம், உஹூத் யுத்தம், கந்தக் யுத்தம் என்று பல யுத்தங்கள் சந்திச்சு எல்லா யுத்தங்களிலும் நபிகள் நாயகம் அவர்கள் தலைமை வாங்கி போராடினார்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அனுப்பி விட்டு நான் வீட்டில் இருக்கிறேன் என்று சொகுசா இருக்கவில்லை. உஹூத் யுத்த கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பல் உடைக்கப்பட்டு ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்படுகிற அளவுக்கு இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் செய்த தியாகங்களை வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிற பொழுது எப்படி வாழ்ந்தார்கள்? கடைசி வரைக்கும் ஏழ்மையாகவும் கஷ்டத்தோடு நான் வாழ்ந்து நோக்க போனார். எந்த அளவுக்கு அவங்களுடைய ஏழ்மையை பற்றி சொல்லுகிற பொழுது, ஆனா அந்த ஏழ்மையை நான் வர்ணிப்பதற்கு முன்னால் சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹ் இவ்வளவு கஷ்டப்பட்டு பெரும் சஹாபாக்கள் உருவாக்கி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். பெரும் பெரும் பகுதி ரசூலுல்லாஹ் ஆளுகையின் கீழ் வந்தது. பஹ்ரைன் போன்ற அந்த பகுதி உட்பட ரசூலுல்லாஹ் ஆளுகையின் கீழ் வந்தது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம் தாறுமாறாக குவிக்கப்பட்டிருக்கிறது. பைத்துல் மால் ஆரம்ப காலகட்டத்திலே பைத்துல் மால்ல எப்படி நிலைமை தெரியுமா? பொருளாதாரம் இல்லை. யாராவது கடனோட மௌத்தா போனா ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், என்னால் தொழிலிக்க முடியாது என்று சொல்லுவார்கள். ஆனால் பைத்துல் மால்ல காலப்போக்கில் தாறுமாறாக பொருளாதாரம் குவிக்கப்பட்டதுக்கு பிறகு யாராவது கடனோட மௌத்தா போனா நான் பொறுப்பு நிற்கிறேன், பைத்துல் மால் இந்த சல்லியை நான் அடைக்கிறேன் அளவுக்கு இஸ்லாமிய அந்த பொருளாதாரம் வளர்ச்சி காணுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? அதைத்தான் அடுத்த கட்டமா நாங்கள் பார்க்க போகிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பற்றி ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், நாங்கள் 3 மாசம் எங்களோட வீட்டில் அடுப்பெரியாது. அப்ப நீங்க என்ன சாப்பிடுவீங்க என்று கேட்கிற பொழுது புகாரில 2567 விளக்கம் பதிவு அஸ்வதான், 2 கருப்பு பேரிச்சம்பழம் தண்ணீரை தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்று ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள். இதுக்கு சாதாரண மனிதர் அல்ல, ஆன்மீக தலைவர், ஒரு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி. அவர்கள் கடைசி வரைக்கும் ஏழ்மையாகவும் கஷ்டத்தோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இதை இன்னொரு நபித்தோடு சொல்லுகிறார், மா ஷபி ஆலு முஹம்மதின் மின் தஆமின் ஃபலாத அய்யாமின் ஹத்தா குபில. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும் வரைக்கும் 3 நாள் தொடர்ந்து வயிறு நிரம்பி சாப்பிட மாட்டார்கள்.
இன்றைக்கு கொஞ்சம் சாப்பிட்டா ஒரு கொஞ்சம் ஒரு அளவு வயிற்று நிரம்பு சாப்பிட்டா அடுத்த நாளைக்கு என்ன செய்யாது, பசி. தொடர்ந்து 3 நாள் வயிறு நிரம்பு சாப்பிடுறது, அப்படி ரசூலுல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் இருக்கலையா. ஒரு நாளைக்கு பசி, ஒரு நாளைக்கு சாப்பாடு, ஒரு நாளைக்கு பசி, ஒரு நாள் சாப்பாடு, தொடர்ந்து 3 நாள் இருக்க மாட்டான். இன்றைக்கு உண்மையில நாங்கெல்லாம் காலை சாப்பாடு, மாலை சாப்பாடு, நைட் சாப்பாடு, பல சாப்பாடுகளை அல்லாஹ் எங்களுக்கு பரக்க செஞ்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? தொடர்ந்து 3 நாள் வாழ்க்கையில மௌத்தா போகும் வரை வயிறு நிரம்பு சாப்பிடுதல் என்றால் எப்படி இருந்தாரு? இன்றைக்கு பசி, நாளைக்கு சாப்பாடு, இன்றைக்கு பசி, நாளைக்கு சாப்பாடு, இப்படித்தான் தொடர்ந்தேச்சியான வாழ்க்கை இருந்திருக்கிறது. அதுபோன்று இதை குறித்து அனஸ் ரலி அறிவிக்கிறான். எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் நான் போய் பார்த்து சாப்பாடு எதுவுமே இல்லை. இதை நான் பார்த்து விட்டு சில சாப்பாடுகளை தயார்படுத்த கூட நான் வந்து இது ரசூலுல்லாஹ்வுக்கு நான் இதை ஒப்படைத்தேன். வீட்டில் போய் பார்த்தா சா புர்ரின் வலா சாவு ஹப்பி, நெற்கோதுமைய ஒரு சா நெற்கோதுமைய தானியமும், அது எப்படிப்பட்ட கோதுமை? தீட்டப்படாத கோதுமையோ ஒரு சா கூட வீட்டில் இல்ல என்று அவர் என்ன செய்கிறார்? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை பத்தி வர்ணிக்கிறார். இது புகாரில 2069 இலக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று ஒரு நாள் நபிகள் நாயகம் அவர்கள் வெளியே வருகிறார்கள். அபூபக்கர் உமர் அலியும் காணுகிறார்கள். கேட்கிறார்கள், மா அஹ்ரஜகுமா மின் புயூத்திகுமா ஹாதிஸா, இந்த நேரத்தில் உங்களோட வீட்டிலிருந்து வெளியேறது காரணம் என்னன்னு கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்றாரு, அஜூ, பசி தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், எந்த காரணத்துக்காக நீ வீட்டை விட்டு வெளியேறீர்களோ அதே காரணத்துக்காக நானும் வெளியேறியிருக்கிறேன். என்னால் தாங்க முடிய பசி பொறுக்க முடியவில்லை. அப்போது ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் என்னை விருந்து கலைத்தார், ஒரு சஹாபி விருந்து கலைத்தார். அந்த வீட்டுக்கு நாங்க போவோம். அங்க போய் விருந்து உபசாரம் நடைபெறுகிறது. அங்க சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு விட்டு சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? இந்த அருட்கொடை பற்றியும் இந்த அருட்கொடைகளை பற்றியும் மறுமையில விசாரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் புகழ்ந்து விட்டு வந்து விடுகிறார். ரசூலுல்லாஹ் ஒரு சக்கரவர்த்தி அவங்களுடைய ஆடையை பற்றி ஆயிஷா நாயகி மௌத்தா போனது பிறகு எடுத்து காட்டுறாங்க. எப்படி எடுத்து காட்டுறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஆடையில பாருங்க. பார்த்தா ரசூலுல்லாஹ் ஆடையில கிசான் மின் ஹாதிஹில்லத்தி யதூபிகள் அல் முலப்பதா, ஓட்டை போடப்பட்டு அது சரி செய்யப்பட்ட அந்த ஆடை எடுத்து காட்டி, இதான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் தான் அவங்களோட ஆடை, வேற ஆடை இருக்கல. அப்ப அந்த ஆடையில ஆங்காங்க பிஞ்சிருக்கும், அதுக்கு ஒரு ஓட்டை போடுறது, ஒரு தையல் போடுறது. தையலை போட்டேன்னு செய்வான்னு கேட்டா இதுதான் கூடுதலா அவங்களோட வாழ்க்கையில அவங்களாக வைத்திருந்த ஆடைன்னு சொல்றாங்கடா. அவ்வளோ அல்ல சோதிக்கிறான். மக்காவில் ஒரு சோதனை, மதீனாவில் ஒரு சோதனை, பொருளாதார மிகப்பெரிய சோதனை. அது மாத்திரம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வீடை பத்தி ஆயிஷா நாயகி சொல்லுகிற பொழுது, வீடு எப்படி தெரியுமா? பெரிய பங்களா கிடையாது. நான் ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, தொழும்போது சுஜூதுல காலை செய்வான தட்டுவாங்க. சுஜூதுல ரமசனி நான் காலை அப்படி நான் எடுத்துக்கொள்வேன். திருப்பி ரசூலுல்லாஹ் திருப்பி சுஜூது போக திருப்பி தட்டுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் காலை நான் தட்டின காலை எடுப்பேன் தானே, அப்ப சுஜூது செய்வாங்க. சுஜூது செய்ய முடிஞ்ச பிறகு நான் திருப்பி காலை நீட்டிக் கொள்வேன். அப்ப அந்த இடம் எப்படி இருந்திருக்கிறது? காலை நீட்டி நிம்மதியாக தொழ முடியாத அறையாக, மிகச்சிறிய அறையாக தான் அந்த வீடு இருந்திருக்கிறது. இந்த செய்தி புகாரில 382 இலக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில அவர் நினைச்சிருந்தார், ஒரு சக்கரவர்த்தி தானே, சஹாபாக்கள் சொல்ற ஒரு கட்டத்தில் வாராங்க. ரசூலுல்லாஹ் படுத்துறங்கின பாயிருக்குத்தானே அந்த ஈச்ச நார்களை கொண்டு பாய், இந்த முதுகெல்லாம் அச்சு பதிஞ்சிருக்கிறது. கேட்கிறாங்க, பெரும்பெரும் மன்னர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், பெரும்பெரும் சக்கரத்தவர்களை பார்த்திருக்கிறோம், ஆனால் அவர்கள் பஞ்சுமத்தையில தூங்குகிறார்கள். நீங்களும் பெரும் மன்னர் சக்கரவர்த்தி, ஆனால் உடம்பிலே ஆங்காங்க தடித்து போயிருக்கிறது, எங்களால் தாங்க முடியவில்லை, நாங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து தருகிறோம் அல்லாஹ்வின் தூதரே சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன தூரம் இருக்கிறது, இந்த உலகத்துக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது சொல்லிவிட்டு, ஒரு மனிதன் இளைப்பாறுவதற்காக வேண்டி ஒரு இன நோக்கி செல்லுகிறானே,
இளைப்பாறி விட்டு சென்று விடுகிறானே, அவ்வளவு கூட நான் எனக்கு இந்த உலகத்துக்கும் உள்ள நேரம், இதுக்கு நான் ஏன் இப்படி வாழ வேண்டும்? அல்லாஹ் தந்த வாழ்வது வேற விஷயம். ஆனால் நான் இந்த உலகத்துக்கும் எனக்கும் தொடர்பு மிக குறுகிய காலம்தான் என்று சொல்றாங்கடா. சஹாபாக்களை பார்த்து கவலைப்படுறாங்கடா. நாங்களே வாங்கி தாவோம்னு சொல்றாங்கடா. மௌத்தா போவதைக்கு அவன் வாழ்க்கை. உண்மையில தூங்கும் போதும் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். நம்மளாம் என்ன செய்வோம், தூங்கக்குள்ள ஒரு பெட் ரெஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தால் கூட இது மாத்திடுவோம், சரி வரல. ஆனா ஏன் நிம்மதியை தூங்குறது, நம்ம ஒரு மெட்ரஸ் நல்லா இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மெட்ரஸ் பாய் சும்மா பாய் எப்படிப்பட்ட பாய்? பின்னல் பாயம் கிடையாது. அவங்களோட பாய் வெறுமனே ஈச்சம் ஓலையால் நாறுகளால் பின்னப்பட்ட பாய். அது உடம்பெல்லாம் வலிக்கும். அதைத்தான் மௌத்தா போ வரைக்கும் அந்த பாயோடு தான் இருந்திருக்கிறேன். அது எப்படி தெரியுமா? அந்த பாய் வந்து நைட்ல அந்த பாயோட படுப்பாங்க, பகல்ல அதை கேட்டா பயன்படுத்துவாங்க. பகல்ல கேட், நைட்ல பாய். அந்த அளவுக்கு தான் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை இருந்தடா. அல்ல சோதிச்சான். ஆனால் இந்த மனிதன் தான் கடைசி வரைக்கும் இவ்வளவு சோதனைக்கு உட்பட்டவர்கள், பொருளாதார ரீதியான மிகப்பெரிய சோதனைக்கு உட்பட்டாலும் கூட அவர்கள் கொள்கை ரீதியாக அவர்கள் எந்த தளம்பலும் இல்லாமல் தெளிவாக மக்களுக்கு சொன்னார்கள். ஒரு நாள் கந்தக் யுத்தம், அகல் போர் தோண்ட வேண்டும். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல பாருங்கற்கள் வருகிறது, அவங்களால் அதை உடைக்க முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதரே, இதை நாங்கள் உடைக்க முடியவில்லை, இதுக்கு என்ன செய்வது? இருங்க, நான் இறங்குறேன். ரசூலுல்லாஹ் இறங்குகிற பொழுதுதான் சஹாபாக்கள் பார்த்து விடுகிறார்கள், வயிற்றிலே கல்லை கட்டியிருக்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் அது வரைக்கும் காணவில்லை. அது இறங்குகிற பொழுதுதான் ரசூலுல்லாஹ் அந்த சால்வையை இதை கொஞ்சம் கட்ட வேணுமே, கட்டித்தானே அந்த இடத்தை உடைக்கணும். வயிற்றில கல்லை கட்டி இருப்பதை பல நாள் பசியை இருந்திருக்கிறார்கள். பசி பொறுக்க முடியாம கல்லை கட்டி இருக்கிறார்கள். இது புகாரில் வருகிற செய்தி. அந்த நபித்தோழர் கண்டுவிட்டு, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு அனுமதி தாருங்கள், நான் வீட்டுக்கு போக வேண்டும். உடனே வீட்டுக்கு போய் சொல்லுகிறார், என் மனைவிடத்தில் என் நபியை பார்த்தேன், வயிற்றில கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள், என்ன தாங்க முடியவில்லை, வீட்டில் ஏதாவது உணவு இருக்கிறதான்னு கேட்கிறார்கள். மனைவி சொல்றான், ஆமா என்னென்ன உணவு இருக்கிறது, தயார்படுத்துங்க, ரசூலா கூட்டிட்டு வரேன். ரசூலாட போய் சொல்றான், வாங்க வீட்டுக்கு. ரசூலா சுயநலவாதி கிடையாது. இருக்கிற சஹாபாக்கள் பட்டினியை தரிப்பார்கள், நீங்க அந்த உணவை தயார்படுத்துங்க, இருக்கிற சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு வருகிறேன். இருக்கிற சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த குறைஞ்ச உணவா இருந்தாலும் கூட அல்லாஹ் அத்தனை பேர்களுக்கும் வயிறு நிரம்பி சாப்பிடுற அளவுக்கு அந்த உணவில பறக்க செய்கிறான். எனவே இப்படியான ஒரு நிலையில தான் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை மரணித்தார்கள் என்ற நிலையை நாங்கள் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரத்திலே அவருடைய வயிற்று பசியை போக்குவதற்காக வேண்டி, மனைவியுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு யூதனிடத்தில் சென்று தன்னுடைய கவசத்தை வைத்து அடமானமாக வைத்து சில தீட்டப்படாத கோதுமைகளை எடுத்து அந்த வயிற்று பசிகளை போக்கிவிட்டு பெருமதியான அந்த கவசத்தை மீட்க முடியாமலே ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள். அவர்கள் யாரும் ஒரு நாட்டின் மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி மன்னர், பொருளாதாரம் தாறுமாறாக குவிக்கப்பட்டிருக்கிற ஒரு காலம். பைத்துல் மால் இருந்து தன் குடும்பத்துக்காக தனக்காக அவர்கள் எதுவுமே எடுத்தது கிடையாது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தொழுகிற பொழுது திடீரென தொழுத உடனே அவசரமா செல்கிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்க்கிறார்கள், ஏன் அவசரமா செல்ல வேண்டும்? அங்க வீட்டில மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு பொருளாதாரம் வீட்டில இருந்தது, வீட்டில நான் வைத்திருக்கிறேன், நினைவுக்கு வந்தது, உடனடியாக அதை மக்களுக்கு பங்கிட்டு விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அடுத்தவருடைய பொருளாதாரத்தில் கை வைக்க, இன்னைக்கு சாதாரண ஒரு மினிஸ்டரா இருந்தால் போதும், அவனுக்கு கொழும்புல வீடு, அங்க வீடு, இங்க வீடு, கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். சாதாரண உழைப்பில் வாழ்ந்த மனிதன் பல கோடி சொத்துக்கு அதிபதியாகி விடுகிறான். அது சல்லி எப்படி வந்தது என்ற கேள்வி நமக்கு வரும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மரணிக்கிற பொழுது அந்த கவசத்தையே மீட்க முடியாம மரணித்தால், இந்த ஊழலை இந்த ஒழித்தவர்கள்
உலகத்திலே ஆட்சி நடைபெற வேண்டுமாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி தான் உலகத்தில் போன்று அதே போன்று ஆட்சி நடைபெற்றால் தான் இந்த ஊழலையும் அநியாயத்தையும் ஒழிக்க முடியும் சொல்லுகிற அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணித்த ஒரு மகான், சிறந்த ஒரு மனிதர், சிறந்த ஒரு நபி என்பதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அப்படியான நிலையில் கூட மனைவிமார்களோடு எப்படி நடந்தார்கள், மனைவிமார்களோடு எப்படி நடந்தார்கள் அதையும் நாங்கள் ஒரு பக்கம் படித்துக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, இந்த வீட்டில் நம்ம எல்லாருமே கணவன் மனைவியை வாழுகிற பொழுது மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்கு என்ன வழி, அதை கற்றுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ்விடம் கற்றுக்கொள்ளணும். ஆயிஷா நாயகிட்ட கேட்கப்படுது ரசூலுல்லாஹ் பத்தி, வீட்டில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க. அதுக்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மாக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉ ஃபீ அஹ்லி கான ஃபீ மிஹ்னத் அஹ்லி. எனக்கு வீட்டு வேலைகள்லாம் அப்படி செஞ்சு தருவாங்க. வீட்டில் எனக்கு என்னென்ன தேவை இருக்கிறது எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் இருந்து அப்படி செஞ்சு தருவாங்க. ஃபைதா ஹலரத்து ஸலா, தொழுகையுடைய நேரம் வந்த உடனே காமையில் ஸலா, தொழுகை போயிடுவாங்க. இந்த செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 6039 இலக்கமா. என்ன, வீட்டு வேலையில ஒரு கணவனாக ஒரு நாட்டின் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் கூட எனக்கு பிஸி, நேரம் இல்லை மனைவியோட பேசுறது கதைக்கிறது. அப்படித்தான சமூகத்தில் ஒருத்தர் ஒரு நல்ல போஸ்ட்ல இருந்தா இப்பதான் அவருக்கு டைம் இல்லைங்க, வாரத்துக்கெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லை, ஒன்னா சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, இப்போ கடும் பிஸி ஆயிட்டாரு, எல்லாம் கோல்ல தான் பேசுவாரு, இப்படி சோமான்னு கேட்பாரு. இப்போ நிலைமை ரசூல் அவ்வளோ பிஸியா இருந்து கொண்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வீட்டில் என்ன செய்வாங்களா, எனக்கு வேலை செஞ்சு தருவாங்க, எனக்கு பக்கபலமா இருப்பாங்க என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் மட்டும் சைட்டா நிக்கல, யுத்தம் மட்டும் அல்லது தாவம் அப்படி இல்லை, எல்லாத்திலும் சரியா இருந்தான் ரசூலுல்லாஹ். யாரும் கூட சொல்ல முடியாது, எந்த மனையும் கூட சொல்ல முடியாது. மனைவி சொல்லிக்கணுமே, ரசூலுல்லாஹ் தான் டைம் இல்லைங்க, தவான்னு போய் யுத்தம் போய் எங்க அவர் அப்படி சொல்லிக்கணும். இல்ல, எனக்கு பக்கபலமா இருப்பாங்க. அதே மாதிரி சொல்றான் பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் அவங்க விரும்புறாங்க, இந்த ரசூலுல்லாஹ் மனைவியை கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஓடி பார்ப்போம், எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுற வகையில் ரசூலுல்லாஹ் அதையும் செய்யறாங்க. அப்ப ஒரு நாள் என்ன செய்யறான்னு கேட்டா, ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி முந்திட்டாங்க, ரசூலுல்லாஹ் அதுல தோத்துட்டாங்க. இன்னொரு நாள் என்ன செய்யறான்னு கேட்டா, ஆயிஷா இங்க வாங்க, இப்ப நம்ம இன்னொரு தரம் ஓடி பார்ப்போம். அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி, அது வேற ஒரு நாள், ரெண்டு பேரும் ஓட்ட போட்டி வச்சு ஓடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் முந்திட்டாங்க. அப்ப சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சிரிச்சு கொண்டே சொல்றாங்க, ஹாதிஹி பித்தில்க, ஏற்கனவே நான் தோத்தேன், அதுக்கு இது பகரமா இல்லைவான், ஏற்கனவே நான் தோத்தேன் தானே, அதுக்கு இது பகரமாயிட்டேன்னு செய்யறாங்க. சிரிச்சு கொண்டே சொன்னாங்கடா, அவ்வளோ பிஸிக்குள்ள மனைவியை மகிழ்விப்பதற்கு காரணம் எப்படி சந்தோஷப்படுத்தலாம், இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். அப்ப ரெண்டு பேரும் ஓடுகிற பொழுது என்ன செய்யும், அன்பு ஏற்படும் தானே, ஒரு கலகலப்பு, ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை, அது மாதிரியான ஏற்பாடுகள் ரசூலுல்லாஹ் மனைவிமாரோடு நடந்திருக்கிறார்கள். இது ஒவ்வொரு கணவனுக்கும் ஒரு மனைவி எப்படி வாழ வைக்க வேண்டும், எப்படி மகிழ்ச்சி ஏற்படுத்த என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. அது மாதிரி பாருங்க, ஆயிஷா நாயகி விளங்குது என்ன தெரியுமா, பள்ளி வாயிலுக்கு முன்னால சூடான் அந்த நாட்டை சேர்ந்த அந்த மக்கள் இந்த வீர விளையாட்டுகள், அந்த விளையாட்டுலாம் செய்யறாங்க, விளையாடி கொண்டிருக்கிறான். ஆயிஷா நாயுடு முகத்தை பார்க்கறாங்க, என்ன தெரியுமா, இந்த கொஞ்சம் பார்க்க விரும்புறான் போல. கேட்க தஷ்தஹி, ஆயிஷாவை விருப்பமா பார்க்க விரும்புமா, ஆமா அல்ல, சரி வா, இப்படி தோலை கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணமும் ஆயிஷாவுடைய கண்ணமும் ரெண்டு படுது, ரெண்டுமே பட்ட நிலையில. அப்படி நான் அந்த விளையாட்டு அப்படியே மெய் மறந்து பார்த்து கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹ் கேட்டேன், ஹஸ்புக், போதுமா உங்களுக்கு? அப்ப சொன்னாங்க ஆயிஷா நாயகி, எனக்கு போதும். அப்ப நீ போங்க. அவ பாருங்க, ரசூலுல்லாஹ் எதை விரும்புறாங்க, வீர விளையாட்டுகளை பார்க்கணும், ரசிக்கணும். தோலை கொடுத்து கண்ணத்தோடு கண்ணன் சேர்ந்து அப்படி அதை பார்க்கிறாங்கன்னா இது என்னது காரணம், நம்ம சமூகத்துல கணவன் மனைவிக்கு ரொம்ப தூரமா தடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லை, பிஸி. ஆனா நெருக்கமா இருக்கணும், அன்பா இருக்கணும். எப்படி நெருக்கமா இருந்து பேச முடியுமோ அது இன்னும் அன்பு கூடும், ஆதரவு கூடும். அந்த மாதிரி வழிகளை ரசூலுல்லாஹ் காட்டி தந்து
ஒட்டுமொத்த கணவன்மார்களுக்கு இது படிப்பினை எடுத்துக்கொள்ளுங்க என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. எனவே அது மாதிரி பாருங்க இன்னொரு செய்தி. இப்போ ரசூல்லா வந்து ஆயிஷா நாய் வந்து சொல்றாங்க, நான் வந்து மாதவிடாய் பெண்ணா இருந்தேன். மாதவிடாய் பெண்ணா இருந்தா அப்ப வந்து அந்த சமூகத்துக்கு மத்தியில வந்து அது ஒரு அசிங்கமா தூரத்துல அடிப்பாங்க. அப்ப ஆயிஷா நாய் சொல்றாங்க, அப்ப நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து குடிச்சேன். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீ எந்த இடத்துல வாய் வச்சு அதை சொல்ல. நான் இந்த இடமே சொன்னேன், அதே இடத்துல வாயை வச்சு ரசூலுல்லாஹ் தண்ணி குடிச்சாங்க. நான் இறைச்சி கடிச்சு சாப்பிட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, தாங்க எந்த இடத்துல வாயை வச்சு சொல்லுங்க. அது அந்த இடத்துல வாயை வைத்து ரசூலுல்லாஹ் கடித்து சாப்பிட்டார்கள். எப்ப? நான் மாதவிடையா இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் என்னோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை ஆயிஷா நாய் விவரிக்கிறார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு கணவன்மார்களும் சில நேரத்தில் ஒரு மனைவி சட்டி போடுவா, வாந்தி எடுப்பா. சில கணவன்மார்கள் விரிக்கிறார்கள், கிட்ட போய் நெஞ்ச தடவி முதுக தடவி அது அருவருப்பு பார்க்காம. ஏன்னா கற்பிணி காலங்களில் சில நேரங்கள் அவங்க நினைச்சுவானுங்க அவன் வாந்தி எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை பேர் அப்படி நான் கிட்ட போய் அது அருவருப்பு பார்க்காம அவர் நெஞ்ச தடாய் விட்டு முதுக தடாய் விட்டு இப்படி இருக்கும்போது அவங்க மறக்க மாட்டாங்க. என் கணவர் அருவருப்பா நினைக்க மாட்டார். அந்த மாதிரி நேரங்கள்ல என்னோடு கிட்ட இருந்து அரவணைப்பார். எனவே என் கணவனுக்கு நான் அதிகம் பணி செய்ய வேண்டும், அதிகமா அன்பு காட்ட வேண்டும், கணவனுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லெண்ணத்தை வந்து இது மாதிரி சம்பவங்கள் உருவாக்கும். எனவே அது மாதிரி ரசூலை சஃபியார் அலி என்ன செய்யறான்னு கேட்டா, அவங்க அந்த ஒட்டகத்துல ஏத்தணும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரசூலா என்ன செய்ய, ஏறுறது கஷ்டப்படுறீங்க சொல்லி போட்டு செய்யறான்னு கேட்டா, அந்த முட்டைக்காலை கொடுக்குறான். முட்டைக்காலை இதுல காலை வைங்க, இதுல காலை வச்சு நீங்க ஒட்டகத்துல ஏறுங்க. காலை கொடுத்து ஏற வச்சு மனைவிய என்ன செய்யறாங்க, உதவி செய்யறாங்க, ஒத்தாசை பண்றாங்கடா. என்ன காலை வைக்கிறாங்களே, நானும் யார் மன்னன், எனக்கு மேல கால் வைக்க முடியுமா அப்படி பார்க்க. எனவே இது மாதிரியான செய்திகள் நானும் நீங்களும் எங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், படிப்பினை பெற்று குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய என்னென்ன மகிழ்ச்சி ஏற்படுத்த முடியும். உதாரணத்துக்கு எப்பவுமே கணவன்மார்கள் மனைவியுடைய அம்சங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். எது விருப்பம் புரிஞ்சுக்கணும், அதை வாங்கி கொடுக்கிறது. சரி, ஒரு கிழமைக்கு ஒருக்கா வந்து நம்ம பீச் ஓரங்கள் போகணும், ஏதாவது இடத்துக்கு போய் பார்த்து வரணும்னு விரும்பி இருப்பாங்க. நீ அவங்களுக்கு கிளம்பி கொடுக்காவது என்ன செய்யணும், வெளியே கொண்டு. ஏன்னா வீட்டுல வேலை வேலை வேலை, உங்களுக்கு உடுப்ப கழுவணும், சமைக்கணும், எப்படியும் வீட்டுக்குள்ள நிற்கிறது. ஒரு நாள் வெளியே கூட்டி போய்த்து அன்றைக்கு வந்து நாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து கையால வாங்கி கொடுத்து இன்னைக்கு நீங்க சமைக்க வேணாம் என்று நாம வாங்கி கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டு வர வேண்டும். அவங்களுக்கு எது விருப்பம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாங்க செய்கிற பொழுது ரசூல் புரிஞ்சு கொள்வான். பாருங்க எப்படி புரிவான் தெரியுமா? ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க, ஆயிஷாவே நீங்க எப்ப கோமா இருப்பீங்க, எப்ப கோமா இருக்க மாட்டீங்க என்பது தெரியும். அப்ப கேட்கிறாங்க ஆயிஷா நாய் வந்து எப்படி கேட்கிறாங்க, இன்னில் ஆரிஃபு கலபிக்கு வருவாக்கி, எப்ப சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு தெரியும். அப்ப ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, எப்படி அறிவீங்க சொல்லுங்கண்ணே. இல்ல நீ வந்து இன்னைக்கு இதா குந்தி ராதியா, மகிழ்ச்சியான டைம்ல நீ எப்படி செல்வான்னு கேட்டா, வரப்பி முகம்மது ரப்பி மீது ஆணையாக சொல்லி ஒரு செய்தி சொல்வானி, முகமது ரப்பு. அதே வைதா குந்தி சாகிதா, கொஞ்சம் கோமா இருந்தா நீ எப்படி நடந்துக்கோ தெரியுமா, வரப்பி இப்ராஹிம். இப்ப எந்த பேரை நீ சொல்ல மாட்டா, இப்ராஹிம் ரப்பு மீது ஆணையான்னு சொல்லி இந்த செய்தியை சொல்லுவா. அப்ப எனக்கு விளங்கிடும், ஆஹா இப்ராஹிம் நபியோட பேரை பயன்படுத்தி இப்ப கொஞ்சம் கோவத்தை இருக்கிறாங்க. அதுக்கு ஆயிஷா நாய் சொல்ல, ஆமா அல்லாஹ் சொல்லி போட்டு, நான் உங்கள் மீது கோபம் இல்லை, அந்த பெயர்ல தான் இப்ப கோவப்படுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கோபம் இல்லை, நான் கோவப்படவே மாட்டேன், அந்த பெயர்ல கோவப்படுன்னு சொல்றாங்க. எனவே இது மாதிரி செய்திகளை மையப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய நிறைய தகவல் மாசக்கணக்கு பேச வேண்டியிருந்தாலும் சுருக்கமான ஒரு சில தகவல்களை உங்களுக்கு நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அந்த தகவல்களை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி நானும் நீங்களும் ஏகத்துவத்துக்காக வேண்டி என்னதான் பேச்சுகள் வந்தாலும் கூட ரசூலை எப்படி முன்னெடுத்தார்களோ அதுபோல முன்னெடுக்கக்கூடியவர்களாகவும்
ரசூலை சொன்ன அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும், கஷ்ட நஷ்டங்கள் எது வந்தாலும் கூட கொள்கை விட்டு தூரமாகாமல் கொள்கையோடு வாழக்கூடிய நன்மக்களா மாறுவதற்கு எம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.